Hello everyone. ம், இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸல் ஓவர்வியூவில் வந்துட்டு கெட்டிங் ஸ்டார்ட் வித் எக்ஸல், டேட்டா என்ட்ரி, எடிட்டிங், ஃபார்மேட்டிங், டேட்டா ஃபார்மேட்டிங் டூல்ஸ், ஒர்க்கிங் வித் செல்ஸ் அண்ட் ரேஞ்சஸ், மேனேஜிங் ஒர்க் ஷீட்ஸ், அண்ட் தென் எக்ஸல் டேபிள்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய இந்த சேல்ஸ் டிப்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட நேம்ஸு இப்போ வந்துட்டு அருண், அது ஒரு உங்கள் இஃப் யூ ஆர் ஓனர் ஆஃப் அ கம்பெனி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஓன்ஸ் அ கம்பெனி, நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணுவீங்க. லைக் தட் சேல்ஸ் ரெப்போட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு சேல்ஸ் ரெப்போட நம்மகிட்ட நேம் வந்துட்டு இப்போ சசிகுமார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சசிகுமாரோட ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அவங்க எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்க, அவங்க எப்போலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறது சசிகுமார் இங்கேன்னு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ரைட்? அந்த ஸ்லைசரில் நம்ம சசிகுமார் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சசிகுமாரோட ஆல் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிடும். ரைட்? ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்லைசர்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஸ்லைசர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கஸ்டம் லிஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அது ஒரு டைம் நல்லா பாருங்கள், இல்லைன்னா கேளுங்க. And then there are lots and lots of shortcuts in Excel. Editing, formatting, navigation, file, ribbon, paste, special, clear shortcuts, selection, data editing shortcut, data editing inside the cell டேட்டா எடிட் பண்ணுற ஷார்ட்கட்ஸ், அதர் ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இட் வில் பி ஆஸ்கிங் யுவர் டெஸ்ட். ஃப்ரம் த டெஸ்ட் ஒன்லேருந்து இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் படிச்சு வச்சுக்கோங்க. It will be useful in your day-to-day life too. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மவுஸில் போய் உட்காந்து தேடிட்டு அண்ட் தென் வந்துட்டு நிறையா இந்த செலக்ட் பண்ணுறதுனா வந்துட்டு ஃபுல்லாக மவுஸ் எடுத்து செலக்ட் பண்ணி இட் குவாய்ட் ஒர்க் ரைட். அதனால் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு அதனால யூஸ் ஆகும். அண்ட் தென் ஆப்ரேஷன் எக்ஸல் நேற்று கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கரெக்டாக சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் இன்னைக்கு ஒரு டைம் ஆப்ரேஷன் எக்ஸல் எடுத்துடுறேன். அண்ட் தென் கெட்டிங் ஸ்டார்டட் வித் எக்ஸல் ஃபார்முலாஸ், இந்த பேசிக் எக்ஸல் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஜஸ்ட் அ மினிட். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ கைஸ், இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ரேஷன் எக்ஸல் பார்த்துடலாம். ஷீட் நம்பர் 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்த்துடலாம். ஈக்குவல் டு, ஜஸ்ட் a minute guys, ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸ். Edit all this. இப்போ அடிஷன் பார்த்துடலாம். ஈக்குவல் டு எல்லாம் ஃபட்டாக சீக்கிரம் பார்த்துடலாம். ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். ஓகே, ஈக்குவல் டு போட்டு திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் அடிஷன் ஆயிரும். ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் திஸ் மைனஸ் திஸ். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆயிடுச்சு. மல்டிப்ளிகேஷன் ஓப்பன் ப்ராக்கெட் 30 to 20. So close the bracket, 600 அது வந்துருச்சு. And then division equal to open bracket 40 divided by 10, close the bracket, enter கொடுத்தோம். அவ்வளோதான். இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்துருச்சு. And then exponentiation is nothing but square தான். Equal to open bracket 10 exponentiation symbol to close the bracket, enter கொடுத்தா 100. That's all. Exponentiation வந்துருச்சு. அடுத்து கன்கார்டினேஷன் நம்ம நம்பர் வச்சும் பார்க்கலாம் and then word வச்சும் பார்க்கலாம். Equal to open bracket this concatenation symbol and this, close the bracket.
க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இந்த நம்பர்ஸ் அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு 60160. இப்போ நம்ம நேம்லையும் பார்க்கலாம். ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் சந்தோஷ் கன்கார்டினேஷன் சிம்பிள் க்ளோஸ் குமார் க்ளோஸ் ப்ராக்கெட் சந்தோஷ். இப்போ எனக்கு இடையில ஸ்பேஸ் வரணும்னா ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் சந்தோஷ் கன்கார்டினேஷன் சிம்பிள். இடையில ஸ்பேஸ் வரணும்னா ஓப்பன் த டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் விட்டு க்ளோஸ் த டபுள் கொட்டேஷன். ஏன் நம்ம வந்துட்டு டபுள் கொட்டேஷனில் போகிறோம்னா இது ஒரு கண்டிஷன் மாதிரி, எனக்கு இந்த ஸ்பேஸ் விடு அப்படின்னு நம்ம எக்ஸலுக்கு நம்ம சொல்கிறோம். அதனால நம்ம எந்த கண்டிஷன் நம்ம கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் போடணும். இஃப்ல நம்ம இதை படிப்போம், எஸ் ஆகணும் அந்த மாதிரி நம்ம படிப்போம். நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு இப்படி காட்டு அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இந்த டபுள் கொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸ் அப்படின்றது எனக்கு ஸ்பேஸ் காட்டு அப்படின்றதுக்காக நான் இங்கே டபுள் கொட்டேஷன் போட்டிருக்கேன். கன்கார்டினேஷன் சிம்பிள் குமார் க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர் சந்தோஷ் குமார் ஸ்பேஸ் ஒன்று. தட்ஸ் ஆல் ரைஸ். அதுக்கப்புறம் இனிமேல் இது ஃபுல்லாக வந்துட்டு இதுதான் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக வரும் நான் சொன்ன மாதிரி. ஏன்னா வந்துட்டு நம்ம இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ காமிக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு காமிக்கும், லைக் தட். இது வந்துட்டு சிம்பிள் கைஸ், ஓகேவா? இது வந்துட்டு சிம்பிள், இது வந்துட்டு அந்த நேம்ஸ், ஓகேவா? இந்த நேம்ஸோட இந்த ஆப்ரேஷனோட சிம்பிள் தான் இதெல்லாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸ்போனன்ஷியேஷனோட சிம்பிள் என்ன, கன்கார்டினேஷனோட சிம்பிள் என்னன்னு கேட்கறதுக்கு சான்ஸராக இருக்கும், ஓகேவா? எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் நினைக்குமே டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஈக்குவல் டு பார்க்கணுமா? ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 10 ஈக்குவல் டு 20 நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது அப்படி இல்லை, ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு காமிக்குது. சேம் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 10 கிரேட்டர் தென் 13 சொல்கிறேன், அதுவும் இல்லை, ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு காமிக்கும். ஈக்குவல் டு 10 லெஸ் தேன் 20 சொல்கிறேன், ஸோ இதை வந்துட்டு ட்ரூன்னு காமிக்கும். சாரி guys. Then greater than or equal to less than or equal to, இதுதான் எனக்கு லைட்டாக சொல்ல போயிருச்சு, சாரி. ஓப்பன் ப்ராக்கெட் 10 greater than or equal to 20. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா 10 வந்துட்டு ஒன்று 20க்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லைன்னா 20க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அது அப்படி இல்லை, ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு காமி. 10 வந்துட்டு 20க்கு ஈக்குவலாகவும் இல்லை, 20க்கு மேலேயும் இல்லை, ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம லெஸ் தேன் பார்க்கலாம். இப்போ கிரேட்டர் தேன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெஸ் தேன் வந்துட்டு சேம் அதே மாதிரி 10 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20ன்னு சொல்கிறேன். 10 வந்துட்டு ஒன்று 20க்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லைனா 20க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு 20 கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் 2 காமிக்கும். அடுத்து நாட் ஈக்குவல் டு 10 நாட் ஈக்குவல் டு சிம்பிள் வந்துட்டு லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் ஒரு சிம்பிள் ஃபார் நாட் ஈக்குவல் டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 20 அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நாட் ஈக்குவல் டு தான், ஸோ அதனால் இது வந்து 2 காமிக்கும். தட்ஸ் ஆல். ஆப்ரேஷன் எக்ஸல் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Now basic formulas for அது பார்க்கலாம். இந்த சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்டேவ், இந்த 7 சிம்பிள் பேசிக் அண்ட் டே டு டே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் மினிட் கைஸ். சாரி கைஸ், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சாரி கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் பார்த்துடலாம். டோட்டல் சம்முனா என்ன? சம்னா இப்போ நிறையா நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபுல்லாக டோட்டல் பார்த்துட்டு தான் சம், ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 85 ப்ளஸ்
இப்படி நம்ம போட்டுகிட்டே இருக்கா, அது போட்டுகிட்டே இருந்தால் அதுவும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தானே. ஸோ அதுக்காகவே எக்ஸல் வந்துட்டு எக்ஸல்குள்ளேயே டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது பேர் தான் என்னன்னா, ஓகேவா, நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்துட்டு ஃபங்க்ஷன்னா ஈக்குவல் டு போடணும். அப்போ தான் வந்துட்டு சம்மு இந்த ஃபங்க்ஷனால ஈக்குவல் டு போடணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எக்ஸல் வந்துட்டு அது ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிட்டு இல்லை அது ஒரு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிடும். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ சம்முன்னு மட்டும் போடுவோமே, சம்முன்னு போட்டால் பாருங்க எதுவுமே ஆகாது, இந்த செலக்டே ஆகாது. ஸோ அதனால எப்போவுமே ஈக்குவல் டு போடணும். ஓகேவா, ஈக்குவல் டு சம். இப்போ செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் ஆகும் இங்கே பாருங்க. ஓகேவா, அதுக்காக தான் ஈக்குவல் டு போகணும்னு சொல்கிறது. அது முடிச்சதுக்கப்புறம் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் ஒரு இது பண்ணிட்டாலே போதும். அப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். சாரி கைஸ், எக்ஸலோட சாரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட்டோட டோட்டல் கிடச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மார்க் லிஸ்ட்டே எடுத்துருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கும் புரியும், அதனால எடுத்து. அடுத்து ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஈக்குவல் டு போட்டு ஆவரேஜ் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இது ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், ஆவரேஜ் கிடச்சிடும். இல்லை இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஈக்குவல் டு போட்டு நார்மல் நம்ம டிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த டோட்டல் கிளிக் பண்ணிவிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 5 அது போட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, நம்ம ட்ராக் பண்ணோம்னா எல்லாத்தோட ஆவரேஜும் கிடச்சிடும். இப்போ நம்ம இங்கே ஏதாவது ஒன்றத்துக்கு நம்ம மாற்றணுன்னாலும் எல்லாமே அதுவாகவே சேஞ்ச் ஆகிடும். பாருங்க, சேஞ்ச் ஆகிடுச்சு. சாரி கைஸ், இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் யார் ஹையஸ்ட் மார்க் யார் லோயஸ்ட் மார்க்னு கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு மேக்ஸ் ஃபார் ஹையஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு மினிமம் ஃபார் ஈக்குவல் டு மின் எம்ஐஎன் ஃபார் லோயஸ்ட் மார்க். ஓகேவா, இது ஈக்குவல் டு மேக்ஸ் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா யார் ஹையஸ்ட் மார்க் அந்த மார்க் வந்துடும். தென் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஈக்குவல் டு மினிமம் மார்க் யாருன்னு ஈக்குவல் டு எம்ஐஎன் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு தென் சேம் அதே செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் கொடுத்தோம்னா மினிமம் மார்க் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுவும் போட்டுக்கலாம். சேம் உங்களுக்கு டோட்டலையும் யார் மேக்ஸிமம் மார்க் வேணும்னா அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா யார் மேக்ஸிமம் மார்க்னு தெரிஞ்சிடும். சேம் அதே மாதிரி யார் மினிமம் மார்க்னு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கவுண்ட்னா என்ன, நம்ம சிம்பிள் வேர்ட்ஸில் கவுண்ட்னா என்ன, எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது. நீங்கள் யோசிக்கலாம், என்ன எங்களுக்கு கவுண்ட் கூட பண்ண தெரியாது அப்படின்னு. கம்மியாக இருந்தால் நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம், பட் நிறையா இருந்தால் கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கவுண்ட்ன்ற ஃபார்முலா. ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணோம்னா எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிடும். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் கவுண்ட் இஃப் வந்துட்டு, கவுண்ட் இஃப்னா என்னன்னா, இப்போது இதில் வந்துட்டு எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணுவோம், ரைட். இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கவுண்ட் இஃப். ஓகேவா, ஈக்குவல் டு கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு திஸ் இஸ் கால்ட் ரேஞ்ச். இங்கே ரேஞ்சுன்னு இருக்கு பாருங்களேன், இது ஃபுல்லாக தான் ரேஞ்சு. சாரி கைஸ், இங்கே ரேஞ்சுன்னு இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாக ரேஞ்சு. அங்கே கீழே அது பக்கத்தில் கிரிட்டேரியான்னு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், கம்மா கொடுக்கணும், கம்மா கொடுத்தா தான் அந்த கிரிட்டேரியா ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். கிரிட்டேரியானா என்னன்னா, இதில் எனக்கு எந்த நம்பர் வேணும், எனக்கு இதில் 67 வேணும். ஆக்சுவலாக இதில் 67 3 டைம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 வந்துருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட். ரவுண்டுன்னா என்னன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. ஓகேவா, ஸோ
49.7 இருந்துச்சுன்னா அது 50 சேஞ்ச் பண்ணுறது, 59.6 இருந்துச்சுன்னா அது 60 சேஞ்ச் பண்ணுறது, 59.67னா 59.7 மாற்று, சாரி ஆமாம் 59.7 மாற்றுறது, இந்த மாதிரி. ஓகேவா? இங்கே பாருங்க, நான் இங்கே ஃபர்ஸ்ட் இதில் 987.56 இருக்கு. எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வேணும்னு இங்கே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே 57.786 இருக்கு, எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். 49.7 இருக்கு, இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு டிஜிட்ஸே வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை நம்ம தனியாக நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த செலக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். 90 பாயிண்ட் அப்புறம் 1 டிஜிட் வேணும். 56.786 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேணும். 49.7 பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸே வேண்டாம். ஓகேவா? ஏன் நான் தனியாக போட்டேன்னா, இப்படி இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்படி இருந்தால் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாதுல்ல. ஓகேவா? ஈக்குவல் டு ரவுண்ட் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவல் டு எப்போவுமே நெசசரி மேண்டட்டரி. ஸோ அதனால ஈக்குவல் டு எப்போவுமே போட்டுருங்க. நம்பர், திஸ் இஸ் அ நம்பர். எவ்வளோ டிஜிட்ஸாக இது பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த ஒரு டிஜிட்டாக ரெடியூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்க, ரெடியூஸ் ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட். இதுக்கு மேலே நீங்கள் இதுவும் பண்ணிக்கலாம், பட் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டிஜிட் தான் இதுவாகும். பாருங்களேன், இது பண்ணுறேன், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டைம் தான் ஆகும். நான் இங்கே என்ன சொன்னேன், எனக்கு இது 2 டிஜிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொன்னேன்ல. ஸோ அது 2 டிஜிட்ஸாக கன்வெர்ட் ஆகாது, அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாமே ஒரே டிஜிட்டில் கன்வெர்ட் ஆனால் போதும்னா நீங்கள் வந்து இது கொடுத்துக்கலாம். ஓகேவா? சாரி, இது 2 டிஜிட்டாக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். நான் இங்கே உள்ளது சொல்லிட்டேன். ஓகேவா? இது கரெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இது 1க்கு 1. இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே 2 டிஜிட் தான் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் 2 டிஜிட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் தான் நம்ம இங்கே வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால 2 டிஜிட்ஸ் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு டிஜிட்டே வேணாம்னு சொல்லியிருக்கோம், அதனால டிஜிட் வரல. ஓகேவா? ஓகே கைஸ், அண்டர்ஸ்டூட்னு நினைக்கிறேன். ரவுண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் யூ அண்டர்ஸ்டூட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் லாஜிக்கல் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். டே டு டே லைஃப்பில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் எல்லா விஷயத்துக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். பாய்.